தமிழகத்தில் மதுவிலக்கு கோரி நடைபெற்று வரும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த நிலையில் போராட்டத்தின் தீவிரம் குறித்தும் மதுக்கடைகள் மீதான தாக்குதல் பிரச்சினைக்கு தீர்வாகுமா என்பது பற்றியும் இந்த பிரச்சினையை அரசு எவ்வாறு கையாளப் போகிறது என்பது தொடர்பாகவும் விவாதிக்க இருக்கிறோம். இந்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் ஞானி, டாஸ்மாக் பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் மாரி ஆகியோர் நம் அரங்கத்தில் இணைந்திருக்கின்றனர். திரு ஞானி ஐயா, இப்படி ஒரு பக்கத்தில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது பல நாட்களாகவே மது விலக்கு தேவை என்று பலவிதமான அரசியல் கட்சிகளும் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மாணவர்களும் நடத்துறாங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை அடைத்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு விதமான போராட்டங்களையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல, டாஸ்மாக் ஊழியர்கள் இங்க தொடர் இருக்கிறார். ஆனா டாஸ்மாக் ஊழியர்கள் மத்தியில் இரண்டு விதமான கோரிக்கைகள் இருக்கு, நீங்க பார்க்கணும். ஒன்று, கடைகள் மூடுகிற வரைக்கும் அவர்கள் வேலைக்கு போயாக வேண்டியிருக்கிறது. அவர்கள் ஒரு பணியில் இருக்கிறார்கள், அரசு பணியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேலையில் இருக்கிற இடத்துல பாதுகாப்பு வேண்டும் என்று கூறுவது நியாயமான ஒரு கோரிக்கை. அது வேலை. அதே நேரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களே 2500 பேர் வரைக்கும் இதுவரைக்கும் மதுவிலே உயிரிழந்திருக்கிறார்கள். மதுக்கடையில் பணியாற்றியவர்களே உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறது மட்டுமல்ல, டாஸ்மாகில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வாழ்க்கை பிரச்சனையாக கூட இருக்கிறது. இரண்டாவதாக, கடைகள் மூடப்பட்டு விட்டால் இவர்களுடைய பணி என்ன ஆகும், மாற்று ஏற்பாடுகள் என்ன என்ற ஒரு நியாயமான கேள்வி அவர்களுக்கு இருப்பது நியாயம். எனவே இந்த பார்வையிலிருந்து அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் கடைகளை மூடக்கூடாது, மது தொடர்ந்து விற்கப்பட வேண்டும் என்று டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் கூட சொல்லும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனவே ரெண்டுக்குள்ளேயும் முரண்பாடு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. மாறி, இப்ப நீங்க என்னென்ன இன்னல்களை சந்திச்சு வந்திருக்கிறீங்க இந்த போராட்டங்கள் வந்ததன் மூலமாக? இப்போ 2003 அரசு இந்த மதுபான டாஸ்மார்க்கை எடுக்க சொல்ல நாங்கள் பட்டதாரிகளான நாங்கள் சேருவது காரணம், அப்போது வேலையில்லா திண்டாட்டம் இது அரசு பணி என்பதாலும், மேலும் இது தொடர்ச்சியாக இந்த டாஸ்மார்க் துறை நடைபெறாது, இடையில் மூடிவிட்டு மாற்று பணி தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அனைவரும் பணியில் சேர்ந்தோம். அப்படி சேரும் பட்சத்தில் 2004 முழுவதுமாக பல கடைகள் இயங்க ஆரம்பித்து விட்டது. இப்போது 6856 கடைகள் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்போதைய வருமானம் 2004 4850 கோடியாக இருந்தது. இப்போது 26850 கோடியாக வருமானம் இருக்கிறது. கிட்டத்தட்ட கூடுதலாக 22,000 கோடி கூடுதல் வருமானம் அன்றைய விட இன்றைக்கு கிடைக்கிறது. ஆனால் எங்களுடைய சம்பளம் என்று பார்த்தீங்களானால் குறைஞ்சபட்சம் இன்று நாங்கள் 6500 மேற்பார்வையாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கு 4800, உதவி விற்பனையாளர்களுக்கு 3600 மட்டும்தான் தருகிறாங்க. இந்த குறைந்தபட்ச சம்பளத்தை வச்சு நாங்கள் வாழ்க்கையை நடத்த இயலாது. எங்களால் இந்த தொழில், இந்த துறை வாடிக்கையாளர்களிடம் தினம் தினம் எதிர்கொள்ள வேண்டிய துறையாக இருக்கிறது. பல தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 4000 தொழிலாளர்கள் இறந்துள்ளனர். தொழிலாளர்கள் 4000 பேரில் 90% பேர் மன உளைச்சலாலும் விபத்துகளாலும் இழந்துள்ளனர். பல பேர் மதுவுக்கே அடிமையாகி இருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் பணி நிரந்தரம் வேண்டும், எங்களுக்கு மாற்று பணி வேண்டும் என்று அக்டோபர் 2 முதல் கோரிக்கையாக பணியாளர்களே மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும், எங்களுக்கு மாற்று பணி வழங்க வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தினோம். அன்று முதல் இன்று வரை பல கட்சிகள் மது விலக்குக்கு வேண்டி போராடி வருகின்றன. இருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு என்பது தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. ஏற்கனவே சேலத்திலே நடந்த சம்பவத்தில் கடந்த 4 இரவு அன்று செல்வம் என்ற விற்பனையாளர் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கின்றார். அச்சம்பவம் எங்கள் பணியாளர்கள் மத்தியிலேயே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது இப்போ நேற்றைய தினம் 4:30 மணி அளவில் தியாகராய நகரில் 3 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றிருக்கின்றனர். அந்த பழனிவேல் என்ற விற்பனையாளர் தீக்கு உள்ளாகி பாரதி ராஜா மருத்துவமனையில் இப்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். இப்போது எங்களுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. கடைகளில் தீ அணைப்பான் கருவி கிடையாது, எந்தவித கடை வசதிகளும் காற்றோட்ட வசதியும் கிடையாது. இப்படிப்பட்ட கடைகளில் நாங்கள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வந்துவிட்டோம். எங்களுக்கு அதுவும் மிக குறைந்த சொற்ப சம்பளத்தில் பணிபுரிந்து வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஞானியா, இவரை பற்றி ஒரு விஷயம், அதாவது நம்ம தாய்மொழியை வளர்க்க வேண்டும்னு பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம நாட்டில் மக்கள் வளம் அதிகமாக இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் இலக்கியம் எம்ஃபில் படிச்ச இது போன்ற பட்டதாரிகள் எல்லாம் குடிப்பவர்களுக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேற மாற்று என்ன செய்யலாம்? அரசு நினைத்தால் இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அவர் சுட்டி காட்டுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப வேதனையானவை. அதாவது அந்த கடையில் ஒரு தீயணைப்பான் கருவி கூட கிடையாது, காற்று போவதற்கான வசதி கிடையாதுங்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கிறது, கடைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டம், ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாபிலிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழ் தனியார் கடைகள் வைத்திருந்தால் இன்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அரசே வகுத்து வைத்திருக்கிறது. அந்த விதிகளை அரசே பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம், கண்டிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாபிலிஷ்மெண்ட் ஆக்ட் கீழே தமிழ்நாடு அரசின் மீதே நாம் வழக்கு போடலாம்.
அந்த சட்டத்திற்கு புறம்பாக அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் டாஸ்மாக் கடைகளுடைய தரம் இல்லை, அவனுடைய நிலைமை இல்லை என்றது. இப்படிப்பட்டவர்கள் அங்கே வேலை செய்வர்களுக்கு மாற்று வேலை வேண்டும் என்ற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாற்று வேலை மிக எளிதாக செய்ய முடியும். ஒரே ஒரு அரசு உத்தரவின் மூலம் அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் அரசு நினைத்தால், இப்போது இருக்கிற ஆளுங்கட்சி நினைத்தால் மிகச் சுலபமாகவே அத்தனையற்றையும் அம்மா உணவகமாக மாற்றிவிடலாம், அம்மா விலைக்கு மலிவான மருந்தகமாக மாற்றிவிடலாம். தமிழ்நாட்டில் ஃபார்மசிக்கு தேவை இருக்கிறது, உணவகத்துக்கு தேவை இருக்கிறது, உடனடியாக அவ்வாறு மாற்றிவிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. தமிழ்நாட்டில் இன்னொன்று, இவற்றில் பலவற்றை தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் வெறும் 3000 நூலகங்கள் தான் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பல்வேறு இடங்களில் சர்க்குலேட்டிங் லைப்ரரியாக மாற்றலாம். அரசு நினைத்தால் இதெல்லாம் சுலபமாக மாற்ற முடியும். இவர்கள் அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்க முடியும். அது சாத்தியமான ஒன்று தான். இவ்வளவு ஆக்ரோஷமாக அவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தால் பேசியிருப்பாங்க இந்த மாதிரின்னு பார்த்தோம். இப்போ இவ்வளவு அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெளியில வந்திருக்குது. டாஸ்மாக் மது ஒழிப்பிற்கு எதிரான போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்களும் அவங்களுடைய சிரமங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திடீரென்று இந்த போராட்டம் நடத்தப்படுவது பொதுவாக மக்கள் எல்லாருக்கும் எழுகின்ற ஒரு ஐயம், அரசியல் நோக்கமா, தேர்தல் நோக்கமா? எந்த போராட்டம்? மது ஒழிப்பு போராட்டம். இல்ல, மது ஒழிப்புக்கான கோரிக்கை 7-8 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது. அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு 1000 கடைகள் இருந்தவை 1500 2000 என்று ஆக தொடங்கின உடனேயே எதிர்ப்பு குரலும் எழும்பி விட்டது. ஆனால் அன்றைக்கெல்லாம் முழுக்க சமூக ஆர்வலர்கள் தான் அந்த குரலை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே நானும் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வசந்தி தேவி அவர்களும் முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களும் சேர்ந்து விழி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் இதுக்கு எதற்கான பிரச்சாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். மறைந்த சசிபெருமாள் போன்றவர்களெல்லாம் 6-7 ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன்றவர்களெல்லாம் 7-8 ஆண்டுகளாக இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் 6-7 ஆண்டுகளாக இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட இல்லை. அதுதான் பிரச்சனை. அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனைக்கு அருகிலே வருவது என்பது நாங்கள் எதிர்பார்த்தபடி தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தான் அவர்கள் இந்த பக்கம் கவனம் செலுத்துவார்கள் என்று நாங்கள் எல்லாம் இது பொதுவாக எதிர்பார்த்தோம். அதன்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2016 தேர்தல் மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா அரசியல் கட்சியும் இந்த பிரச்சனைக்கு உள்ளே வருகிறார்கள். அது ஏன் வருகிறார்கள் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். மக்கள் மத்தியிலே இது ஒரு அசல் பிரச்சனையாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு இப்போதுதான் உரைக்கிறது. அப்படி என்றால் தேர்தலிலே குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள் இதை ஒட்டி எந்த பக்கம் வேண்டுமானாலும் மாறக்கூடும். எனவே இது ஒரு முக்கிய பிரச்சனையாக பெண்கள் மத்தியிலே இது இருக்கக்கூடும் என்கிற ஒரு புரிதல் இப்போதுதான் அரசியல் கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தான் அவர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இதுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்போது கூட நீங்கள் யோசித்து பார்த்தீர்களானால் இது ஒரு சமூக பிரச்சனை. இது வெறும் அரசியல் பிரச்சனையாக நான் பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை. குடியினால் திமுக காரனுக்கும் சாவு உண்டு, அதிமுக காரனுக்கும் சாவு உண்டு, தேமுதிகவாக இருந்தாலும் சாகலாம், பாமகவாக இருந்தாலும் சாகலாம். கட்சி வேறுபாடு இல்லாமல் சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மது. யாராக இருந்தாலும் பாதிக்கக்கூடியதான். எனவே இது கட்சிக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நான் எப்படி இதுக்கு மதுவுக்கு எதிரான இந்த நாங்கள் எல்லோருமே பூரண மதுவிலை கோருகிறோம் என்று சொல்லுகிற இந்த 8-10 கட்சிகளும் ஒரே நாளில் ஒன்றாக போராட்டம் நடத்த முன் வரலாமே. வேறு விஷயங்களே எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது, இந்த ஒற்றை பிரச்சனை நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் கூட அதை நிச்சயம் கவனிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் யாரும் இப்படி ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இந்த அரசியல் கட்சிகள் இல்லை. ஏனால் ஒவ்வொருத்தரும் இதை தேர்தலுக்கு எப்படி பயன்படும் என்கிற ஒரு பார்வையை சேர்த்து வைத்தே தான் பார்த்துக்கணும். இப்ப தரம் இல்லாத மதுக்களும் இருக்குது கடையில, அதை குடிச்சு நிறைய பேர் உயிரிழக்கிற சம்பவங்களும் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில அதை தயாரித்த ஆலைகள் மீது அந்த வாடிக்கையாளர் சார்பாக யாராவது இதுவரைக்கும் கேஸ் போட்டிருக்கிறாங்களா? இது நிர்வாகத்திடம் வரும்பொழுதே அந்த தயாரிப்பாளர் நிறுவனத்துக்கு போயிடுது செய்தி. போன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வாடிக்கையாளர் மேல் நடவடிக்கை எடுக்க விடாமல் இடையில தடுத்துடுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. பாட்டிலுக்குள்ளே பல்லி வால், அந்த அழுக்கு படிஞ்ச எதனாலோ போட்டு கரப்பாம்பூச்சிகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வருது. ஸோ அவங்க அதை ப்ராப்பராக முறையாக கண்காணித்து தான் அங்கேருந்து அனுப்பணும், அவங்க டெஸ்ட் பண்ணி தான். ஆனால் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. வாடிக்கையாளர்களும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது இடையிலேயே மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான பள்ளி வால் அந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலுமே நீங்க அதை விற்க தான் செய்றீங்களா? இல்ல அதை தனியா நாங்க கவனிக்க சொல்ல எடுத்து வச்சுட்டு அதனுடைய கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ அவர்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட சொல்லுவோம்.
அதுதான் எங்களுக்கும் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் கம்பெனிக்காரங்க யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை ஒப்படைச்சிட்டு அதுக்குரிய பைசாவை பெற்றுக்கொள்ளுங்கள், அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு. தவறுதலாக நாங்கள் கவனக்குறைவாகவோ இல்லை நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தா வைப்போம். சில சமயம் தெரியாது, அது உள்ளே இருக்கிறது தெரியாது, ஓப்பன் பண்ணி ஊற்றின பிறகு தெரியும். அந்த மாதிரி இதில் நாங்கள் எங்களால் எதுவும் செய்ய இயலாமல் போயிடும். அதுக்காகவே நாங்கள் மதுவிலக்கு பிரச்சார பேரணியை சென்ற மே மாதம் முழுமைக்கும் தமிழகம் முழுமையும் செஞ்சோம். கடைசியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மே 31 பிரச்சார பேரணி இயக்கம் நல்ல பெரிய அளவில் நடைபெற்றது. அதனால் மதுவினால் ஏற்பட்ட தீங்குகளை குறித்தும் அதில் உள்ள விஷப்பொருட்கள் ஏதாவது வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும், இதனால் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் உள்பாதிப்பு உலருக்குள் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் அந்த பேரணி மூலயமா எல்லோருக்கும் தெரியப்படுத்தி பிரச்சார நோட்டீஸுகளை அந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க விநியோகம் செஞ்சோம். ஏற்கனவே இந்த மது தரமில்லாத மதுன்னு சொன்னீங்க, மதுவே தரமில்லாததுதான். அது அதுக்குள்ள தரமான மது தரமில்லாத மதுங்கிறது ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தை பிரயோகம் தான். அதாவது நேரடியாக உயிருக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடியது, சில நாள் தள்ளி உயிருக்கு பாதிப்பு விளைவிக்கும். ஸ்லோ பாய்சன், இமிடியேட் பாய்சன் வித்தியாசம் தான். ஆனால் அது அடிப்படையா ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இந்த கடைகளில் தரப்படக்கூடிய மதுவுடைய தரத்தை பற்றி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு. அங்கே சாம்பிள்ஸ் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் உயர்நீதிமன்றத்தின் முன்னால தொண்டு நிறுவனத்தினால வழங்கப்பட்ட அந்த வழக்கின் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஏற்கனவே வந்திருக்க லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியான ரிப்போர்ட்ஸ் தான் அது ஆல்ரெடி இருக்கு. எவ்வளோ மோசமாக இருக்குது கண்டிஷனுங்கிறது இருக்குல்ல. அதாவது இவங்க சப்ளை பண்ணக்கூடிய தரமே எவ்வளோ ஆபத்தானதாக இருக்குது. குறிப்பிட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குன்னு சொன்னதை வெளியில் லேபிளில் போட்டிருக்கிறதும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பர்சன்டேஜ் வேறவா இருக்குங்கிறது இருக்குல்ல. இது பள்ளிவால் இருக்குது, அழுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இல்லை. இது பொய்யான தகவலே நேரடியாக ஒரு பாட்டில் மேலே இதில் இருக்கிறது இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருந்தா உள்ளே இருக்கிறது வேற பர்சன்டேஜாக இருக்குது. அப்போ ஏறத்தாழ ஒரு கள்ளச்சாராயத்தை நல்ல சாராயங்கிற பேரில் லேபிள் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த அளவுக்கு லேப் ரிப்போர்ட்ஸில் இந்த விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் முன்னால் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கு. இன்னும் இப்போ சற்று முன் அந்த டாஸ்மாக் ஊழியர் பேசும்பொழுது அரசு சொத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கறத அழுத்தி சொன்னாரு. அப்ப அரசு தன்னுடைய சொத்தாக இந்த மதுபானத்தை நினைக்க ஆரம்பிக்கிற சூழ்நிலையில இந்த போராட்டம் வலுத்திருக்குது. இன்னும் அரசு மௌனம் காப்பதற்கு என்ன காரணம்? இல்லை, இது அரசு சொத்துன்னு நம்ம பார்ப்பது எப்படி பார்க்கணும்னா, அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு கடை, அந்த கடையில் விற்கிற பொருள் மதுவா இருக்கு. அதனால மதுவுக்கு பாதுகாப்புன்னு பார்க்கல, ஒரு அரசாங்க கடைக்கு பாதுகாப்புங்கிற அளவில் அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆனால் அரசாங்கம் இதே மாதிரி தான் ஒரு ரேஷன் கடையும் பாதுகாக்கணும். பார்த்தீங்கன்னா நியாயப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளையும் பாதுகாக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு இல்லையா, இது ஏன் அரசு மௌனமாக இருக்குங்கிற கேள்வி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த பிரச்சனை இன்றைக்கு அரசியலாக இருக்கிற காரணத்தினால தான் மௌனமாக இருக்கிறது. இது தேர்தல் இன்னும் ஒரு 10 மாதங்களுக்குள்ள தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கிறது. அப்போ இந்த 10 மாத காலத்துக்குள் மதுவிலக்கு தொடர்பாக மக்கள் கருத்து திரட்டப்பட இதன் பயன் எந்த கட்சிக்கு போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய விளையாட்டாக தான் இது, போட்டியாக தான் இது இருக்குது. அந்த போட்டியில் இந்த பயன் எதிர்கட்சிகள் எந்த கட்சிக்கும் போய்விடக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி நினைக்குது. எதிர்கட்சிகள் தங்களுக்குள்ளேயே எந்த கட்சிக்கு இந்த பயன் போக வேண்டும் என்கிற போட்டியில் ஈடுபட்டிருக்கின்றன. இது மொத்தமும் அரசியல் போட்டியாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இதனால தான் ஆட்சியில் இருக்கவங்க ஏன் மௌனமாக இருக்கிறாங்கன்னா, அவங்க கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கவும் நேரத்தை குறைக்கவும் தயாரான மனநிலையில் இருந்தால் கூட இப்போது அந்த அறிவிப்பை செய்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உடனே எதிர்கட்சிகள் நாங்கள் கேட்டதுனால்தான் இது நடந்தது, அதனால எங்களால் நடந்ததுன்னா மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போவாங்க. அப்போ இத்தேர்தல் அவர்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது நடக்கக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி நினைக்கும். இதான் பிரச்சனை. இப்போ இன்றைக்கு இன்னும் 2 நாட்களில் சுதந்திர தின விழா இருக்கு. அன்னைக்கு கோட்டையில் கொடியேற்றி உரை நிகழ்த்துவது முதலமைச்சருடைய உரிமை. நல்ல முதலமைச்சர் அன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சர் சுதந்திர தினக்கு கொடியேற்றிட்டு ஒரு உரை நிகழ்த்துவார்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கும் போது அன்றைய தினம் அவர் ஏதாவது இது தொடர்பாக மதுவிலக்கு தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்வார்ன்ற ஒரு பெரிய பரவலான எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற போது இந்த 2-3 நாட்கள் மிக கடுமையான போராட்டங்கள் நடத்துவதன் மூலம் எங்கள் போராட்டங்களின் விளைவாகத்தான் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் செய்தார் அப்படின்னு அதற்கான ஒரு கிரெடிட் இருக்கு இல்லையா. அரசியல் விளையாட்டில் எப்பொழுதுமே சிக்கி தவிப்பது மக்கள் பிரச்சனை தான். இப்போ கடந்த காலங்களை பற்றி முன்னர் நம்ம பேசும்பொழுது கருணாநிதி ஆட்சி காலத்திலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க, ரத்து செய்தாக. இது 2-3 முறை நடந்திருக்குது. அவ்வளவு ஒரு ஆழமான பிரச்சனையா? ரத்து செய்ய முடியாத அளவுக்கு ஆழமான பிரச்சனையா? ஆழமான பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை என்னன்னா, இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் 2 விதமான வருமானம் இதில் இருக்கு. அதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று கண்ணுக்கு தெரிகிற வருமானம்,
இன்னொன்று பொதுவாக கண்ணுக்கு தெரியாத வருமானம். கண்ணுக்கு தெரிகிற வருமானம் என்பது இப்போ 20,000 கோடி ரூபாய் மாதிரி சொன்னார் இல்லையா, அது வரி வருமானம். டாஸ்மாக் கடை மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வரி வருமானம், மொத்த விற்பனை தொகை இல்லை. அப்போ விற்பனை தொகை வந்து இதே போல பல மடங்கு அதிகம். 20,000 கோடி ரூபாய் வெறும் வரி வருமானம் வருகிறது என்றால் விற்கப்படக்கூடிய சரக்குடைய மதிப்பு என்னன்னு பாருங்க. 50-60,000 கோடிக்கு மேல சரக்கு. அப்ப இந்த 60,000 கோடி ரூபாய் சரக்கை யாரிடமிருந்து அரசு வாங்குகிறது? வாங்கி இந்த கடையில் கொண்டு வைக்கிறது. ஒரு சோப்போ பவுடரோ ஷாம்புவோ இந்த மாதிரி பொருள்னா ஒரு நிறுவனம் தயாரிக்கிறது, அவரிடமிருந்து வாங்கி கடைக்காரரை வைத்து விற்கிறார். இப்போ இந்த மதுவை யார் தயாரிக்கிறார்கள்? யாரிடமிருந்து அரசு வாங்கி விற்கிறது. அப்படி வாங்கி விற்கிறப்ப அந்த ஆலை அதிபர் என்கிற ஒரு முக்கியமான மொத்த தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அதில் தான் வந்து கண்ணுக்கு தெரியாத வருமானம் சம்பந்தப்பட்டிருப்பது அங்கே தான். இந்த தமிழ்நாட்டில் ஒரு 20 ஆலைகள் இருக்கின்றன. இந்த 20 ஆலைகள் ஏறத்தாழ 17-18 ஆலைகளும் எந்தெந்த கட்சி சார்புள்ளவர்களுக்கு சொந்தமானவை என்று தெளிவான பட்டியல்கள் இன்றைக்கு இருக்கின்றன. அப்போ பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு அதில் ஒரு அக்கறை இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறது. அப்போ இந்த வருமானம் ஆளுங்கட்சிக்கும் சில எதிர்கட்சிகளுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த தொகை இந்த 20,000 கோடி ரூபாய் வரி வருமானத்தை விட பெரியது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு வருமானம், அரசியல் கட்சிகளுக்கு போகக்கூடிய வருமானம். ஆனால் அதை இழப்பதற்கு அவர்கள் அவ்வளவு சுலபத்தில் தயாராக இல்லை என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையில் அரசுக்கு வருமான இழப்பு மட்டுமல்ல, இது அரசியல் கட்சிகளுக்கான வருமான இழப்பு பிரச்சனையும் உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. திருமாரி, இந்த போராட்டங்களால் நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க விட இந்த மது கடைகளால் என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது? இந்த மது கடையில் குடிக்க வர வாடிக்கையாளர் முதற்கொண்டு மது கடை நடத்துபவர், மது கூடத்தை நடத்துபவர், அவர் முதற்கொண்டு கடை பணியாளர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஏன்னா கடையில் உள்ள சரக்குகள் பீர்களை முழுவதும் குளிர்ந்த பீர் விற்க வேண்டும் என்று மதுக்கூட உரிமையாளர் வாங்கி கொள்வார். அதுக்குரிய கட்டணத்தை பணத்தை கடையில் கொடுத்து வாங்க மாட்டார், அதை விற்று தான் கட்ட வேண்டும். இதற்கிடையில் அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்பொழுது அந்த பணத்தை மதுக்கூட உரிமையாளர் கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது பண குறைப்பு என்று எழுதி பணி விடுவிப்பு செய்து விடுவார்கள். இதை ஃபோன் மூலமா வந்த தகவல், அதாவது தொலைபேசி மூலமாக வந்த தகவலை ஒட்டி 20 ரூபாய் எம்ஆர்பி என்று 9068 பெரியபாளையம் கடையில் இருந்த உதயகுமார் ரமேஷ் என்ற இருவரை பணி நீக்கம் செஞ்சு 2 வருஷம் ஆகுது. ஆனால் அதில் ஒருவருக்கு மட்டும் 3 மாதத்துக்கு முன்னாடி பணி கொடுத்தாங்க, ஒருவருக்கு இன்னும் கொடுக்கல. இதை இணை மேலாண்மை இயக்குநரிடம் அவர் எடுத்து செல்லும் போது போன் மூலமா வந்த தகவலுக்கு பணி நீக்கமா, இது கொடுத்து விடலாம் என்று சொன்னார். ஆனால் இதுவரை அவருக்கு பணி வழங்கப்படவில்லை. அதே போல 8743 பணிபுரிந்த மீஞ்சூர் பகுதியில் பிரதீப் என்ற விற்பனையாளர் பாரில் கூடுதலாக பீர் 30 ரூபாய் விற்கப்பட்டதுக்கு கடையில் விற்றதாக கூறி பணி நீக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல் பணி இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்ப சூழ்நிலை பின்னணி மிகுந்த பிள்ளைகள் எல்லாம் மிகுந்த வறுமையில் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம், அவர் சொன்ன முக்கியமா ஒண்ணு கவனிங்க. பார் உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, டாஸ்மாக் கடைன்னு ஒண்ணு இருக்கு. டாஸ்மாக் கடை தான் அரசு கடை, ஆனால் பார் வந்து தனியார் கிட்ட இருக்கு. அப்ப இந்த தனியார்ல பெரும்பாலும் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆட்கள் இருக்காங்க. இதுக்குள்ள வந்து இருக்கிற அரசியல் என்பதை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த பார் உரிமையாளருக்கு எதிராக இந்த டாஸ்மாக் கடை ஊழியரே கூட எந்த ஒண்ணுமே செய்ய முடியாது. அதாவது சரக்குக்கு பணம் கொடுக்காம அவர் வாங்கிட்டு போனார்னா கொடுத்துதான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் தான் இவங்க இருக்கிறாங்கிறது இருக்குல்ல. இங்கதான் அரசியல் வந்து உள்ள அராஜகம் வருதுன்னு பார்க்கணும் சேர்த்து. இப்போ இன்னைக்கு உங்களுடைய போராட்டம் இது எல்லாவற்றையும் சேர்த்தா நீங்க கோரிக்கை வைக்கிறது? ஆம், இது எல்லாவற்றையும் சேர்த்து தான். ஏன்னா கடையில் மின்சாரம் இல்லாமல் கூட 2 வருட காலம் பணியாற்றி இருளிலே பணியாற்றி வருகிறார்கள் பணியாளர்கள். அதன் மீது புகார் கொடுத்தும் அக்கடை மூடப்படவும் இல்லை. திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் இது போன்ற மணி என்பவர் வேலை பணிபுரிகின்றார். அக்கடையில் 2 வருடமாக அவர் மனு கொடுத்து வருகிறார். இதுவரை கடை மூடப்படவும் இல்லை, மின்சாரத்துக்கு வழி செய்யவும் இல்லை. இதுபோல் பல்வேறு பிரச்சனைகள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு வருகிறார்கள். இவர்களை மருத்துவ பரிசீலனை செய்தால் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு நோய்களால் தாக்கப்பட்டிருப்பது உண்மை தெரிய வரும். எல்லா தரப்பினருக்கும் இதனால பிரச்சனை தான். இந்த மதுவிலக்கு எவ்வளவு விரைவில் சாத்தியமாக எதிர்பார்க்கலாம்? ஒரு அரசு நினைத்தால் வந்து இன்றிரவு உத்தரவு பிறப்பித்து நாளை காலை எல்லா கடைகளையும் மூடிடலாம். மூடிட்டு நாளை மறுநாள்ல இருந்து இவங்க எல்லாருக்கும் மாற்று வேலை என்னங்கிறத மிக சுலபமாக தீர்மானிக்கலாம். ஒரு 10 நாள் கடையை மூடிட்டு அந்த 10 நாட்களுக்குள் இத்தனை கடைகளையும் மாற்று கடைகளாக மாற்றலாம். நான் சொன்னதை போல அவை அத்தனைவற்றையும் மருந்தகங்களாக, உணவகங்களாக, பல்வேறு வெவ்வேறு அரசாங்கத்துடைய பல்வேறு தொழில்களுக்கான இடமாக மாற்றலாம். அது ரொம்ப சுலபமாக ஒரு 10 நாள் தான் தேவைப்படும், வேற ஒண்ணுமே தேவைப்படாது. 10 நாள்ல மாற்றிட முடியும். பிறகு இதில் பணியாற்றி கொண்டிருந்த பணியாளர்களுக்கு ஒரு மருந்தகத்தில் வேலை பார்க்கணும்னாலோ உணவகத்தில் வேலை பார்க்கணும்னாலும் தேவைப்படக்கூடிய பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு 10 நாள் பயிற்சிக்கு அனுப்பி திருப்பி ஒரு
அடுத்த வேலைக்கான பயிற்சி கொண்டு போயிடலாம். அதனால் அரசு நினைத்தால் ஒரே ராத்திரியில் பண்ணலாம். திரும்ப திரும்ப முன்வைக்கப்படக்கூடிய வாதங்கள் என்னன்னு பார்க்க வேண்டும். நாம் 2 வாதங்கள் தான் வைக்கப்படுகின்றன. சட்டென்று மூட முடியாது அப்படின்னு சொல்வதற்கு 2 வாதங்கள் தான். ஒன்று, மிக கடுமையாக குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும், உடல் நோய் ஏற்படும், அவர்கள் என்ன பண்ணுவது அப்படின்னு ஒரு கேள்வி. இரண்டாவது, உடனடியாக இப்படி மூடிவிட்டால் அரசுக்கு வருமானம் என்ன செய்வது? இந்த 2 தான் இதில் வைக்கப்படுற கேள்வி. குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்படக்கூடியவர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள். ஐயா, ஒரு நிமிடம். மதுவிலக்கை மையப்படுத்தி தமிழகத்தில் அண்மையில் நடைபெற்ற போராட்டங்கள் பலவிதமாக பெருகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய இறுதி கருத்துக்கு முன்பாக அந்த போராட்டங்கள் குறித்த ஒரு பதிவை பார்க்கலாம். திருவண்ணாமலையைச் சேர்ந்த 2 வயது சிறுவன் மது அருந்தும் காட்சி வாட்ஸ்ஆப்பில் வெளியானது தமிழகத்தில் மீண்டும் மதுவிலக்கு என்ற முழக்கம் பொதுவெளியில் புழங்க காரணமாக அமைந்தது என்றால் அது மிகையில்லை. என்றாலும் இந்த முழக்கம் வீரியம் பெற்றது காந்தியவாதி சசி பெருமாளின் மரணத்திற்கு பிறகுதான். கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உண்ணாமலை கடையில் உள்ள மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட சசி பெருமாள் யாரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் மட்டுமே அவரது உடலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிய அவரது உறவினர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சேலத்தில் உண்ணாவிரதத்தை தொடங்கினர். ஆகஸ்ட் 2ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போராட்டத்தின் போது மதுக்கடை சூறையாடப்பட்டது. போராட்டக்காரர்கள் மீது தடியடியும் கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டன. மூன்றாம் தேதி சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மதுக்கடை முன்பு போராட்டம் நடத்திய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அக்கடையை அடித்து நொறுக்கினர். இதையடுத்து மாணவர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார் 6 பெண்கள் உட்பட 15 பேரை கைது செய்தனர். நான்காம் தேதி மக்கள் நலன் காக்கும் கூட்டியக்கம் சார்பில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சிகள் பங்கேற்ற கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் சென்னை சேப்பாக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து 4 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அது தற்போது காத்திருப்பு போராட்டமாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் தேதி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் டாஸ்மாக் கடைக்கு தீ வைக்கப்பட்டதில் செல்வம் என்ற ஊழியர் உயிரிழந்தார். இதையடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி சேலம் மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். ஆறாம் தேதி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சென்னை கோயம்பேட்டில் மனித சங்கிலி போராட்டம் நடத்திய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தொடர் உண்ணாவிரதம் இருந்த சசி பெருமாள் குடும்பத்தினர் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கேட்டுக்கொண்டதை அடுத்து 6 நாள் போராட்டத்தை முடித்துக் கொண்டதோடு சசி பெருமாள் உடலையும் பெற ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி 10ஆம் தேதி திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. அதாவது அரசு நினைச்சா ஒரே நாள்ல கடையை மூடிடலாம், மூடிட்டு இவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செஞ்சிடலாம், கடைகளையும் வேறு விதமாக மக்களை பயன்படுகிற கடைகளை மாற்றிடலாம்.
மது அடிமைகளாக இருக்கக்கூடிய 1000க்கு 10 பேர் தான் இருப்பாங்க எண்ணிக்கையில். அந்த 10 பேருக்கு உடனடியாக அருகே உள்ள மருத்துவமனைகளில் பதிவு செய்து கொண்டு சிகிச்சை பெறுவதற்கு அரசு உத்தரவிட முடியும். இவ்வளவு செஞ்சிட்டாலே இந்த ஒரே ராத்திரியில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அது. அவ்வளவுதான் அது. இதில் யாருக்கு இதை அறிவிப்பதனால் பயன் கிடைக்கிறதுன்னு அரசியல் ரீதியாக பார்க்காமல் இதை சமூகத்துக்கு பயன் கிடைக்கிற அடிப்படையில் அரசு செய்ய வேண்டும். மாறி உங்க கோரிக்கை சுருக்கமாக. இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு ஆதாயங்களுக்காக செய்கிறார்களோ என்னவோ, ஆனால் நாங்கள் எங்களுடைய உரிமை கேட்பது என்னவென்றால், எங்களை எண்ணி பாருங்கள், நாங்கள் தனி மனிதர்களாக அல்ல, எங்களுக்கு பின்ன ஒரு குடும்பம் இருக்குது, அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது, சமுதாய வளர்ச்சி அதன் அடிப்படையில் இருக்கிறது, நாட்டின் வளர்ச்சி இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு இந்த அரசின் கொள்கை முடிவாக இந்த துறை இருப்பதனால் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகமே திரண்டு போராடி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல விடிவு கிடைக்கும். நீங்கள் சொன்னது போல ஒரு உணவகமாகவோ ஒரு நூலகமாகவோ மருந்தகமாகவோ அதை ஏற்படுத்தி இனியாவது அரசு சேவை செய்யட்டும். அரங்கிற்கு வந்தமைக்கு நன்றி.